இப்போ நம்ம காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை எழுப்பி, இங்க பாரு காவேரி, நம்ம 2 பேரும் நாளைக்கு வெண்ணிலாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். போயிட்டு அங்க வெண்ணிலா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு நம்ம அப்படியே வெளியே போயிட்டு மகாபலிபுரம் போய் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க நம்ம காவேரி இருந்துட்டு வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு, நீங்க வெண்ணிலா கிட்ட போய் போங்க, அவங்க தானே உங்களுக்கு முக்கியம், அவங்க தானே உங்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காவேரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நீ நான் உன்னை எவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சு தெரியுமா, நீ உன்னை வேற மாதிரி நினைச்ச, நீ என்ன இப்படி யோசிச்சு வச்சிட்டு இருக்க, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நீ நாளைக்கு வர, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைங்க நான் எங்கேயுமே வரல சொல்லிட்டு நம்ம காவேரி முகத்தை திருப்பிக்கிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. இங்க விஜய் வந்து என்னமா இருக்கும் இவளுக்கு, ஒருவேளை நம்ம வெண்ணிலா கூடவே இருக்கிறதுனால இவ இந்த மாதிரி பண்றாலோ, என்ன பண்றது, வெண்ணிலாவுக்குமே யாரும் இல்ல, என்னாலதான் அவளுக்கு அந்த ஒரு நிலைமை, அவளை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காவேரி கூட தான் சேர்ந்து வாழ போறோம். ஆனா காவேரி என்னத்துக்கு இப்படி நினைச்சுட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு குழப்பத்தோடவே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஒரு 4 மணிக்கு எல்லாமே டாக்டர் வந்து நம்ம விஜய் கால் பண்றாங்க. வெண்ணிலா வந்து விஜய் விஜய் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்களும் ஒரு மாதிரி டயர்டாவே இருக்காங்க. உங்களை பார்த்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க வாங்க, இன்னும் பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்க கிட்டயும் பேசிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரிங்க டாக்டர், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போகும்போது லாயர் வராங்க. அவங்க லாயர் கிட்ட நம்ம விஜய் இருந்துட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ராகினி வந்து ஓட்டு கேட்டு இருக்காங்க. லாயர் கிட்ட நம்ம விஜய் வந்து என்ன பேசிருப்பாங்கன்னா, இப்ப நம்ம வெண்ணிலாவோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க இல்லையா, அவங்க எதனால யாரால அவங்க இறந்தாங்க, என்ன சதியாகல அவங்க இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எங்க லாயர் கிட்ட நம்ம விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ராகினியுமே ஓட்டு கேட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு காதலே சரியா விளவி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து லாயர் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெண்ணிலா பாக்கிறதுக்காக நம்ம விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம காவேரி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம காவேரி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் நைட்டு எங்குமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம விஜய் வந்து தனியாவே வெண்ணிலாவை பாக்கிறதுக்காக கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மணி போல நம்ம காவேரி எஞ்சி வெளியே வராங்க. எங்க விஜய காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ராகினி ஊஞ்சல் உட்காந்து வாமா காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க நம்ம காவேரிக்கு முகமே மாறிடுது. காலையிலே இந்த இவ முகத்துல மொழிய வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மனசுக்குள்ள நினைச்சிட்டே போறாங்க. என்ன காவேரி இவ்வளவு லேட்டா தூங்கி எந்திரிச்சு வர, விஜய் காலையிலே எந்திரிச்சு வெண்ணிலாவை பாக்கிறதுக்காக போயிட்டாங்க. அதுவும் இல்லாம லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, என்ன தெரியுமா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறத பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நம்ம காவேரி இடிஞ்சு போயிடுறாங்க. என்ன இவ சொல்லிட்டு இருக்கா, நம்மள கஷ்டப்படுறதுக்காக போய் சொல்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன காவேரி யோசிக்கிறேன், நான் போய் சொல்றேன்னு பாக்குறியா, உண்மையாவே டிவோர்ஸுக்காக தான் லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரமே உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெண்ணிலாவை இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து விஜய் வைக்க போறாரு. அப்பதான் உனக்கு தெரிய போகுது, நான் போய் சொல்றேன் நீ நினைச்சிட்டு இருப்பேன், நடக்கிறப்ப உனக்கே தெரியும். அவரா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயா போயிட்டுனா உனக்கு கொஞ்சம் மரியாதையாச்சும் மிஞ்சம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம காவேரியை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம காவேரிக்கு பல யோசனையா இருக்கு, என்னமா இருக்கும், இவ சொல்றது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் இல்லாம ஏதோ அக்ரிமெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்ன அக்ரிமெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ராகினி மனசுலயே நினைக்கிறாங்க, என்ன இவன் அக்ரிமெண்ட் பத்தி பேசினாவே ஏதாச்சும் ஒரு மாதிரி முகமே மாறிடுது, என்னமா இருக்கும், இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, இதை கண்டுபிடிச்சு ஆகணும், கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து காவேரி கிட்ட போட்டு வாங்குறாங்க. ஆனா காவேரி எதுவுமே வாயதா இருக்கிறதுல ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. என்ன காவேரி பேச்சே இல்ல, பேச்சு வர மாட்டேங்குதா, வராது, ஏன்னா வாழ்க்கையே போகுது, உனக்கு எப்படி பேச்சு வரும் அப்படின்னு சொல்லி இங்க ராகினி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராகினியால் தான் நம்ம காவேரி வந்து விஜய் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து ராகினியா பல்லர் நாள் அறவிட்டு இந்த வீட்டை விட்டே துரத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. இங்க நம்ம காவேரி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து நம்ம யமுனாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா கிட்ட சொல்றாங்க, கங்கா யமுனா அந்த வீட்டுல எப்படிதான் இருக்கான்னு தெரியல, அந்த பொம்பளை அப்படி பேசுது, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுது, ஆனா அவ எப்படிதான் சமாளிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்கா இருந்துட்டு நம்ம சாரதாவை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருமா, அவ எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவா, அவ தைரியமா தான் இருக்கா, அவ கண்டிப்பா அவ வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதாவுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதாண்டி, இங்க எந்த வேலையுமே செய்யாம வேணும்ன்றத நினைச்ச நேரத்துக்கு கேட்டு சாப்பிட்டு இருந்துப்பா, ஆனா அங்க அவ சமைச்சாதான் சாப்பாடு, அவ எப்படி சமைக்கிறாளா இல்ல சாப்பிடாம கூட அப்படியே இருந்துறாளா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரே புலம்பலா இருக்கு. இங்க காவேரி வந்து ரொம்பவே ஃபீலிங்கா இங்க சாரதா வீட்டுக்கு வராங்க. நம்ம காவேரி முகமே சரியா இருக்கிறதுல நம்ம கங்கா, என்ன காவேரி முகமே சரியா இல்ல, என்னாச்சு உனக்கு, எதையோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் உன்னை பார்க்கலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி காவேரி நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல காய்ப்பு தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம காவேரியுமே அதை வாங்கி பக்கமும் வச்சுட்டு சைலண்டாவே எதையோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம சாரதா என்னடி ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி மாப்பிள்ள வந்தார்ல, என்ன பேசினாரு, மகாபலிபுரம் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, போயிட்டு வந்தீங்களா இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லமா நான் ஆபீஸ்ல சின்ன பிரச்சனை, அங்க முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்ணிலாவை பாத்துட்டு வந்தேன், அங்க போனா விஜய் இல்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடி மாப்பிள்ள என்னவோ உண்மையிலதான் உயிரா இருக்காரு, உன்னை தவிர வேற யாருமே அவர் கண்டிப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, ஏன்னா அவ்வளவு தங்கமான மாப்பிள்ளடி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க, என்னோட கஷ்டம் உங்களுக்கு எப்படிமா தெரியும், நான் தான் அவரை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சா நான் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துருவேன், வெண்ணிலா தான் அந்த வீட்டோட மகாராணி அப்படின்னு சொல்லி இங்க காவேரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. கங்கா வந்துட்டு என்னடி அம்மா இவ்வளவு பேசிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு சைலண்டாவா எதையோ யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி உங்க மாமா யார் கூடயோ ஒரு பொண்ணு கூட இது ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, வரட்டும் அவர் வரட்டும் தான் இருக்கிறேன், நானு கண்ட பொண்ணுங்க கூட எல்லாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்குதான் போவார் போல அப்படின்னு சொல்லி இங்க குமார் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி விஜய் வந்து உங்க கூட நல்லா பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க காவேரி இருந்துட்டு நம்ம கங்காவோட சந்தோஷத்துக்காக நல்லா பேசினாரு, வெண்ணிலாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, என்னையும் கூப்பிட்டாருக்கா, நான் தான் போல
போகல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பைத்தியக்காரி நீயும் கூடவே போயிருக்கலாம்லடி, அவருக்கு துணையா இருந்திருக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருந்தது, ஆஃபீஸ் போயிட்டு வந்தது, அதனால தான் சரி நான் ஆஃபீஸை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நின்று அவர் மட்டும் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுகுறாங்க. ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது கரெக்ட் இல்ல, இந்த ராகினி சொன்னது தான் கரெக்ட், அவங்களா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளா போயிடுவோம். நானும் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன், கண்டிப்பா நம்ம கூட தான் இருப்பாரு விஜய், நமக்காக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது நடக்க போறது இல்ல, நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வெளியே போய் பாக்குறாங்க. தாத்தாதி யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாருமே இருக்கிறது இல்ல, அதனால பேக தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ராகினி உள்ள இருந்து வராங்க. நம்ம காவேரி கையில பேக் இருந்ததும் இங்க ராகினி பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காவேரி உனக்கே தெரிஞ்சு போச்சா, நான் அதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன் அவரு உனக்கு கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ எடுத்துக்க முடிவு ரொம்ப கரெக்ட் காவேரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம காவேரி ரொம்பவே கோவமா வெளியே போறாங்க. வாசப்படியை தாண்டாங்க. உடனே அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. இங்க ராகினி வந்து அவங்க என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிடுறாங்க. இப்போ தாத்தா வந்து பார்த்ததுமே ரொம்ப பதறப்படுறாங்க. காவேரி உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. ஆனா நம்ம காவேரி எந்திரிக்கல. உடனே ராகினியை பயங்கரமா திட்டுறாங்க. என்ன பண்ண நீ, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப தாத்தா நான் எதுவும் பண்ணல, அவன் தான் எங்கேயும் பேக் தூக்கிட்டு போனா, அப்ப மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டர் கால் பண்ணி வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துமே நம்ம காவேரி பிரெக்னென்ட் இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் கால் பண்ணி உடனே விஷயத்த சொல்றாங்க. விஜய் நீ அப்பா வாங்க போறடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க. இங்க நம்ம விஜய் வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்பா வாங்க போறேன்னு சொல்லிட்டு உடனே வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்காக யாரையோ ஒருத்தர் விட்டுட்டு உடனே நம்ம விஜய் வந்து பறந்து வராங்க. உடனே நம்ம காவேரியை பாக்கிறதுக்காக வராங்க. காவேரி பார்த்து பேசுறாங்க. ஆனா காவேரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையே போற நிலைமையில இருக்கு. இப்ப என் குழந்தை வேற வந்து தடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி நம்ம விஜய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய் கூட பேசாமவே இருக்காங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே வருத்தமா போகுது. காவேரி என்னாச்சு உனக்கு, இப்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அது பேசிக்காம நீ பாட்டுக்கு நான் எது பேசினாலே நீ முகத்தை திருப்பிக்கிறவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம காவேரி கூடி சீக்கிரமே விஜயோட மனசு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க.